எல்லாரும் குழந்தைங்களுடைய ஃபர்ஸ்ட் பர்த்டேவை விமர்சையா செலிப்ரேட் பண்ணணும்னு நினைப்போம். ஷர்வன் குட்டிக்கு அப்படி நாங்க செலிப்ரேட் பண்ண முடியாத காரணத்தினால 10th பர்த்டேவை விமர்சையா செலிப்ரேட் பண்ணணும்னு நாங்க நினைச்சிருந்தோம். மார்ச் 21 ஷர்வன் குட்டியோட 10th பர்த்டேவை கிராண்டா செலிப்ரேட் பண்றதுக்காக தான் ஊருக்கு போயிட்டு இருக்கோம் ஃபேமிலியோட. இது ஒரு செலிப்ரேஷன் வீடியோ, வாங்க பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல். கேசி ஃபேமிலியன்ஸ்க்குலாம் ஸ்பெஷல் ஹாய். ஆடலும் பாடலும் இங்கதான் நிகழ்த்த வேண்டும் என்று இவர் கேட்ட காரணத்தினால் நாங்க நிறைய ரிசார்ட்ஸ் போயிருக்கோம். இவன் இந்த ரெசார்ட் தான் வேணும் பர்டிகுலரா கேட்டான். இது எங்க இருக்குன்னு சில பேர் கேட்பாங்கன்னே நான் இதுக்கு ஒரு டேக் வேற பண்ணுவேன். அட்ரஸ் பெய்ட் ப்ரொமோஷனான்னு சொல்லுவாங்க. சத்தியமா கிடையாது, நான் தான் பே பண்ணி வந்திருக்கேன். இங்க என்ன சூப்பரான விஷயம் பாத்தீங்கன்னா, இது பாருங்க, அவர் ஆசைப்பட்ட மாதிரி அவர் ஆசைப்பட்டதே இதுக்குதான். நல்லா இருக்கு பார்க்கணும். 4.5 ஃபீட் தான் ஃபில் பண்ணிருப்பாங்க தண்ணி. நல்லா இருக்கு. சரி, ஃபர்ஸ்ட் ஷர்வனுடைய பர்த்டே செலிப்ரேஷன் இருக்கு, அதெல்லாம் காட்டுறோம், வாங்க பார்க்கலாம். அங்க தியேட்டர் ரெடி பண்ணிருக்காங்க. இங்க வந்து அழகா ஷர்வின் குட்டிக்காக டெக்கரேட் பண்ணிருக்காங்க. அழகா ரெடி பண்ணிருக்காங்கல்ல. ஹாப்பி பர்த்டே மேல எழுதி இருக்கு பாருங்க. செமையா ரெடி பண்ணிருக்காங்களா. கடை ரெடியா. ஷர்வினுடைய கேக் கட்டிங் அவுட்ஃபிட் இதுதான். சூப்பரா இருக்கா? அழகா இருக்கீங்களே. ஒரு 3 மாசம் கழிச்சு பத்தாது, பட்டன் போடணும். மற்றவங்க இல்லையானா நாங்க வீட்டுல இருந்தோம், இருக்கிறவங்க மட்டும் தான் கிளம்பி இருக்கோம். லேட் ஆயிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் கேக் கட் பண்றதுல அப்புறம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இதே லேட் ஆயிடுச்சு, 8 மணி ஆயிடுச்சு. கல்யாண மாப்பிள்ள மாதிரி ரெடியா இருக்காரு. ரெடி ஆயிட்டாரு. ட்ரெஸ் ஃபுல்லா கிடையாது, முன்னாடி போங்க. இது வந்து என்னோட கசின் வெட்டிங்க்கு என்கேஜ்மென்ட்க்கு வாங்கின ட்ரெஸ். அப்ப வெட்டிங்கா அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் போட்டார் ரிசப்ஷனுக்கு. அதுக்கப்புறம் போடவே இல்லை. அட்லீஸ்ட் இது சும்மா தானே கிடக்கு, உன் பேரில் தானே கிடக்கு, கொண்டா அதை நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷர்வினுடைய பர்த்டேக்கு போட்டுக்கிறேன்னு போட்டாரு. மேட்ச் பண்றதுக்காக போட்டுக்கிட்டாரு. எப்படி இருக்காரு அப்பான்னு சொல்லி கையெடுங்க. பயங்கரமா இருக்காரு. ஓகே, நம்மலாம் போலாமா? யாருக்கு இது? எனக்கு தான். உனக்கு தானா? ஹாப்பி ஹாப்பி. கேக் கட் பண்ணலாமா? அவன் சானிக் 3லயே இருக்கான்ப்பா. இதெல்லாம் பெருசா தெரியல. இப்போ இதுவும் பெருசா தெரியுது. இதுவும் பெருசா தெரியுது. இது எல்லாம் சோனிக் 3 தான் இருக்குது, அப்படிதானே? ஓரளவுக்கு நம்ம அப்போ கிஃப்ட்ஸ் நீ கேட்ட வேணும். அரவிந்த் தான் இன்னைக்கு வந்து சென்டர் ஆஃப் த டேபிள். சார், நீங்க தான் பே பண்ண சார். தலைவனாட்டம் நடுவில் உட்காந்துருக்கீங்க சார். அப்படின்னா யாரு? டாடி தான். ராகேஷோட gift. ஃபர்ஸ்ட் gift ராகேஷ் அண்ணாவோடது. gift கொடுக்கணும் நாங்கலாம் சொன்னனால அண்ணா gift கொடுத்தேன். பெரிய gift. இது என்னன்னு கெஸ் பண்ணுங்க. இதோட சைஸ பார்த்தே நீங்க கெஸ் பண்ணலாம். படத்துல எல்லாம் இந்த மாதிரி பெருசா வரும். அதுக்கு பேரு கூட சொந்தக்காரங்க பேர் தான். சொந்தக்காரங்க பேர் தான். அது என்னது? நெய்பர். சொந்தக்காரங்க நெய்பரா? அமேசான் தானா? பெரியமா இது. பெரியமா என்ன? மினிகன்லடா பெரிய கண்ணாடா பெரியமா. பெரியமா என்ன? அந்த பெரியமாவை கொண்டு வா இங்க அப்படினு. கிரமண இல்ல, கேடிஎஃப். ஒண்ணுலயும் நம்ம ஒண்ணு போட்டு போட்டு தான சுடுவோம். இது நிறைய சுடலாம். வீடியோல கொடுப்போம். அப்படியே நம்ம எப்படி அந்த பெரியம்மா அப்படி ரவுண்டா மொத்தமா இருக்கும். சுட சுட அது போயிட்டே இருக்கும் கீழே. அந்த மாதிரி இங்க ஒண்ணு இருக்கு பாருங்க. இது இங்க ஆட் பண்ணி சொல்லுங்க கேஷ், இது எப்படின்னு. இது ஆட் பண்ணி நான் வீடியோல இது பாத்துர்க்கேன். சோ இந்த மாதிரி இந்த புல்லட் ஹோல்டர் இருக்குல்ல, அதை வந்து போட்டாச்சு. மொத்தம் 15 மொத்தம் 30 புல்லட்ஸ் இருக்கும். இந்த கலர்ல 15, இந்த கலர்ல 15 இருக்கும் போல. ஃபிளெக்சிபிளா இந்த மாதிரி தான் இருக்கும், வலிக்காது. ஆனா ரொம்ப தூரம் இருந்து அடிச்சா லைட்டா அப்படின்னு வலிக்கதான் செய்வேன். ஏன்னா ரொம்ப எப்படி சொல்றது, குழந்தைங்க ஃப்ரெண்ட்லி தான். தூக்கவே முடியலையா ஒருத்தவனுக்கு. வா திரும்பணும். அவ்வளவுதான். நீங்க இப்படி உட்கார்ந்துட்டு ஜாலியா படுத்துக்கிட்டுலாம் செய்ய முடியாது. சக்கதான் அவள தருண் வந்து இப்ப அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோடைய கிஃப்ட்ஸ் வந்து ஓபன் பண்ண போறான். இது வந்து தினேஷ் கடையில் எடுத்துக்கிட்டது. தினேஷ் கொடுத்த வந்து எல்லாரும் இப்ப ஷேர் பண்ணி சாப்பிட போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்விஸ் ரோல். தேங்க்யூ சொல்லிட்டு தினேஷ்க்கு.
தேங்க்யூடா. ஹாப்பி பர்த்டே. இந்த ரித்விக் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா ஷர்வனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா பெஞ்ச்மேட். டேப் என்னது? டேப். தேங்க்யூ ரித்விக். தேங்க் யூ ஃபார் தி கியூட் கிஃப்ட். ஹாப்பி பர்த்டே செல்லம். Thank you. பெரியமாவையே கிஃப்டா கொடுத்தான் ராகேஷ். ஆனா பெரியமா அதை கொடுக்கல, வேற கொடுக்குறாங்க. அது அவனுக்கு பிடிச்சது. அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அவன் பிடிச்சது 2-3 லிஸ்ட் சொன்னான். அதை நான் தான் வாங்குவேன், அக்காவும் அப்பாவும் நான் தான் வாங்குவேன்னு வாங்கியிருக்காங்க. சோ அதை நீங்க பாத்தீங்கன்னா கெஸ் பண்ணிருப்பான். Lego. ஓபன் லெகோவா? பல்லு வேற உடஞ்சிருச்சு ஒரு பக்கம், இந்த பக்கம் ஏற்கனவே ஒரு பல்லு இல்ல, 2ல 4. Thank you. இப்ப நான் பில் பண்ணவா? இப்பவே முதல்ல சாரானா? நான் நாளைக்கு பில் பண்றேன். சோ இது என்ன கிஃப்ட்னு பாத்தீங்கன்னா லெகோ. Thank you. அப்பா கிஸ்ஸி கொடுத்துரு. கெஸ் பண்ணு. Lego Armory Minecraft. எஸ், கண்டுபிடிச்சான். ஏன்னா சவுண்ட்லயே தெரியுது அவனுக்கு. அவனோட ரொம்ப ஃபேவரட் டாடி இது. வந்தவொடனே அந்த 2 தான் எனக்கு அதெல்லாம் தெரியாது. அவன் என்ன கேக்குறானோ நீ ஆர்டர் போட்டு தர, நீ ஆர்டர் போடுற, நான் வந்து ஜிபே பண்றேன் அப்படின்ட்டாரு அப்பா. அவன் கேக்குறதா நீ போடணும் அப்படின்ட்டாரு. ஓகேவா? சூப்பரா சூப்பர். Super. நான் எதுக்கு இந்த ரெண்டுமே கேட்டேன்? இது ரெண்டுமே கம்பைன் பண்ணி வச்சுக்கலாம். இதுல நான் ஆன்லைன்ல தான் ஆர்டர் போட்டேன். குழந்தைங்க வந்து சம்மர்ல வந்து விளையாடணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா எதெல்லாம் ஆன்லைன்ல ஆர்டர் போட்டோமோ அதோட லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், எப்பவுமே கடைக்கு போய் பார்த்து நாங்க நிறைய கிஃப்ட்ஸ் வாங்குவோம். சிலது தான் நாங்க ஆர்டர் போடுவோம். ஆனா இவரு வந்து ரொம்ப பிஸியாவே இருந்தாரு. வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் விஷயமா அப்பாவும் இவரும் தான் மொத்தமா சைட்லயே இருக்கிறாங்க. சோ அது விஷயமா பிஸியா இருந்ததுனால என்ன கூட்டிட்டு போறதுக்கு யாருமே கிடையாது. சிட்டிக்குள்ள அந்த டிராபிக்ல நைன் எல்லாரும் ஓட்டுவாங்களா, அதுவும் அந்த 2 வீலர் கிட்ட எனக்கு ரொம்ப பயம். தனியா நான் போக மாட்டேன். சோ எல்லாமே ஆன்லைன்ல தான் இந்த வாட்டி நாங்க பிளான் பண்ணி நான் இதெல்லாம் சூஸ் பண்ணி நாங்க டிஸ்கஸ் பண்ணோம். நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஷர்வின் ஆசைப்பட்டதை அவங்க நாங்க வந்து பைசா பே பண்றாங்க. மீதி எல்லாமே நாங்க பிளான் பண்ணி 10th பர்த்டே 10 கிஃப்ட்ஸ் இருக்கணும்னு நாங்க சொல்லிட்டோம். சோ நினைச்சது மாதிரியே இங்க வந்து 10 கிஃப்ட்ஸ் இருக்கு. நம்ம டக்குன்னு ஓபன் பண்ணிடலாம். எல்லாமே ஆன்லைன்ல தான் இந்த வாட்டி வாங்கியிருக்கோம். பக்கத்துலயே கடையில கொடுத்து இந்த மாதிரி கிஃப்ட் ராப் வந்து நாங்க பண்ணி வாங்கணும். அது தனியா சார்ஜஸ் வந்து ஜி வந்து கொடுத்தாங்க. ஏன்னா நம்ம 10th பர்த்டேன்றதால கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கணும். இதே இந்த 9 வருஷம் இந்த மாதிரி நாங்க செலிப்ரேட் பண்ணதில்ல. இதுக்கு அடுத்து 11th 12th அப்படி செலிப்ரேட் பண்ணுவோமான்னு எனக்கு தெரியல. 10th ஸ்பெஷலா நாங்க செலிப்ரேட் பண்றோம். அவ்வளவுதான். என்ன ரீசன்ஸும் ஏற்கனவே நான் சொல்லியிருந்த மாதிரி வீடியோல இவனோட ஃபர்ஸ்ட் பர்த்டே ஃபேமிலிலேயே இந்த குழந்தைக்கு மட்டும் தான் நாங்க வந்து தனியா ஹால்லாம் எடுத்து கிராண்டா செய்யல. இது சிம்பிளா பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் சிம்பிள். சரிங்களா? இதே எனக்கு சின்ன குழந்தையா இருக்கா ஃபர்ஸ்ட் பர்த்டே நான் கிராண்டா மண்டபம் எல்லாம் எடுத்து பண்ணா அது பெருசா பேசும் பொருளா இருக்காது. இது 1-2 பேர் கொஞ்சம் பேசுவாங்க தான். நான் காரணம் சொல்லிட்டேன். எங்களுக்கு அது நடக்காதனால குழந்தைக்கு நாங்க இதை பண்றோம். ஒரு பேரண்டா குழந்தைக்கு நாங்க இதை செய்யணும்னு ஆசைப்பட்டு செய்யறோம். சோ அந்த பேரண்டோட அன்பை புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப அதான் நான் லைட்டா ஒரு கட் பண்ணி கொடுத்துறேன். ஏன்னா எல்லாமே டைட் பேக்கிங் வெளில பண்றதுனால அப்படியே பிரிச்சு வெயிட் பண்ணுங்க. என்னடா இது? அரசலா பட்ஜெட்ல எதுவுமே கிடையாதுங்க. காஸ்ட்லியா இருக்கணும்லாம் இல்ல. இட்ஸ் a gift. அவனுக்கு யூஸ் ஆகுற மாதிரியான கிஃப்ட். சிலதெல்லாம் ரொம்ப கம்மி காசுல கூட இருக்கும். பசில் பீசஸ். இந்தியன் ஸ்டேட்ஸ் அண்ட் தேர் கேபிட்டல்ஸ் வந்து பசில்ஸா தனித்தனியா இருக்கும். நீ தான் அதெல்லாம் அசெம்பிள் பண்ணணும். இதை பார்த்தாலே அவன் ஸ்டேட்ஸ் படிச்ச மாதிரி ஆயிடும். பசில்ஸ் எல்லாம் வைக்கும் பொழுது ஓ இதுதான் இந்த ஊர், இதுதான் இந்த ஊர்னு தெரிஞ்சுக்குவான். 6th இருந்து மேப்லாம் ரொம்ப சிவியரா படிக்க வேண்டியிருக்கும். இது மூலியமா அவன் படிச்சுக்கிட்டோம். இல்ல நான் கரெக்டா கண்டுபிடிக்கிறேன், நீ கரெக்டா கண்டுபிடிக்கிறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து விளையாடிட்டே படிச்சிடலாம். சரியா? ஓகேவா? கமெண்ட்ல இருக்கு. ஓகே, அடுத்து என்ன ஓபன் பண்ணோம்? இது வெயிட்டா இருந்துச்சு, தூக்கவே முடியல. இது என்னன்னு கேட்டான். செங்கல் வச்சிருக்கேன்டா அப்படின்னு. இது குட்டி. என்ன ஸ்பெஷல்? அவன் ஒண்ணு பெருசா இருக்கான், ஒண்ணு வெயிட்டா இருக்கு. சரி குட்டியை உனக்கு எடுத்து பார்ப்போம். ஏதாவது வித்தியாசமா டெஸ்ட் பண்ண கொடுத்துறேன். What is this? வாட்ச். Watch it man, watch it. தனக்கு வாட்சஸ் ரொம்ப பிடிக்கும். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குது. கலர் யுவர் ஃபேவரட் கலர். ஹாப்பியா? ஹாப்பி. அப்புறம் இது எது? சரி. என்னது கெஸ் பண்ணு. I don't know, something like ஆட்டி this. பாரு. I think எல்லாத்தையும் பிச்சி no, விளையாடு. I guess. என்னது? I know, it's like a building setup program. Like I knew it. I told you it's like a building set.
அப்படியா? It's kind of like a building set. You have to build this entire Actually what it is? motor machine. Motor. Motor things. இது ஒரு Build, play, invent, motor machines. சயின்ஸ் கிட் மாதிரி இது கிட்டத்தட்ட ஏற்கனவே நிறைய சயின்ஸ் கிட் அவன் விளையாடி முடிச்சிட்டான். ஒரு லீவ்க்கும் நம்ம 1-2 சயின்ஸ் கிட் வாங்கி கொடுப்போம். தண்ணி கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்கன்னு வாங்கி அதெல்லாம் பெரிய சயின்டிஸ்ட் மாதிரி பிரிச்சு வச்சுக்கிட்டு சரி ஓகே விளையாடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கிரீன் டைம் இல்லாம இந்த லீவ்ல வந்து அவனை கொஞ்சம் ஆக்கியபைடா வச்சுக்க இந்த மாதிரி விஷயங்கள் நாங்க வாங்கி இதோட மேப் வாங்கி கொடுத்ததா இருக்கட்டும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் கிரியேட்டிவ் மைண்ட் வந்து கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். குடிக்க வந்தலாம். சயின்ஸ் ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. சரவணன் இதான் கேட்டான், என்ன லைட்டா இருக்கு? நான் ஒண்ணும் இல்ல, பேப்பர் சுத்தி வச்சிருக்கேன், 2 சாக்லேட் வச்சிருக்கேன் அப்படின்னு ஆமா, சொல்லிட்டு. எல்லாம் வெறும் டப்பா கூட இருக்கலாம். டப்பா வெறும் வேற டப்பா, உள்ள சாக்லேட் வச்சிருக்கோம். டைரி மில்க் சாக்லேட். என்ன வச்சிருக்கா? டக்குன்னு பாரு. No way! என்ன இது? Remote control helicopter. வேணாமா? I've been asking for years. எஸ் ஓகே. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஒரு குட்டி ஹெலிகாப்டர் வாங்கியிருக்கோம். ரிமோட் கண்ட்ரோல் ஹெலிகாப்டர். ஹாப்பி Happy. இங்க நாளைக்கு ஓட்டலாம் சரியா? Okay, bye. பேட்டரி இருக்கான்னு தெரியல. பார்க்கலாம். அதான் பாப்பா. அடுத்தது என்ன சொல்லு? இங்க. என்ன அந்த கல்லுக்கு போவே மாட்டான். அது கடைசியில சொல்லிட்டான். International business. படிச்சா. அடிச்சிட்டான். சைட்ல போட்டுருக்கீங்க, நல்லா கொட்டை எழுத்துல போட்டுருக்கு. நம்ம இந்த லீவ்ல விளையாடுறோம். பழைய பிசினஸ் எங்க கிட்ட இருந்துச்சு, ஆனா அதோட காயின்லாம் கொஞ்சம் தொலைஞ்சு போச்சு, பைசா எல்லாம் தொலைஞ்சிருச்சு. அடுத்தது இது கோல்ட். டேட் கை வச்சதான் உனக்கு வேணுமா? ஆடல் பாடல் நீ. கோல்டு. அவனா ரொம்ப போட்டு வாட்டு. உடனே போதுடா எல்லாத்தையும் காபி ஓபன் மகா இருந்தா என்ன ஆகும்? உடைஞ்சிடாது. கண்ணாடி எடுத்துடா. ஓபன் பண்ணிட்டான். ஓபன் பண்ணி பாரு உள்ள. சும்மா அட்டைப்பட்டிடா. கடையில நாங்க கிஃப்ட் ராப் பண்ணும்போது அவங்க கிட்ட இந்த அட்டைப்பட்டி எல்லாம் இட்ஸ் ட்ரிஃப்ட் கார் மனசே செம்மையா ட்ரிஃப்ட் ஆகுங்க. நார்மல் கார்லாம் இல்ல, அது என்ன வேணும் நம்ம பார்த்த சீரிஸ் ட்ரிஃப்ட் இருக்குமே, டோக்கியோ ட்ரிஃப்ட். ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் டோக்கியோ ட்ரிஃப்ட். நம்ம பர்த்டேக்கு அப்புறம் அப்படியே லீவ் தான்றதுனால லீவ்ல விளையாடட்டும் அப்படின்னு சொல்லி வாங்கியாச்சு. இதுல ரிமோட் கண்ட்ரோல் இருக்கு, அதுக்கு தேவையான பேட்டரி சார்ஜர்ஸ் அதெல்லாம் இருக்கு. இது ட்ரிஃப்ட் கார். இதெல்லாம் நான் வந்து ஃபியூச்சர் vlogsல நான் விளையாடும் போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். No way, you got Transformer. Who is he? Optimus Prime. Optimus Prime. Transformers and Sonic. அது ரெண்டுத்துக்கும் சர்வர் வந்து பெரிய ஃபேன், பிக் ஃபேன். I know the Transformer. This is G1. G1 இவன் G1 Generation 1 Optimus Prime. I know how to transform him. அன்னைக்கே தெரியல எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணனும். யூசுவலி தெரியும் எனக்கு. இது வந்து இப்படின் ட்விஸ்ட் ஆகும். ஓகேடா. எப்படி இருக்கான் இவன்? தாறு மரம் இருக்கான். அங்கேதான் கிழிஞ்சு போன பாக்ஸ். அமேசான்ல கிழிஞ்சு போன பாக்ஸ். எங்க கிழிஞ்சு போன பாக்ஸ்? ஓகே. அமேசான்ல கிழிஞ்சு போன பாக்ஸ். என்ன அமேசான் நீங்க கிழிஞ்சு போன பாக்ஸ்லாம் கொடுத்திருக்கீங்க? வெரி காமன். அது வெள்ள எழுதா. ஏமா செங்கல் தான்டா. இவ்வளவு வெயிட் தாடா. ஏய் இல்லடா, நீ நல்லா தரடா. செம்ம வெயிட் ஜி. நிஜமா செங்கல் வெயிட் அப்படியே. என்ன செஸ் போர்டு? இந்த போன் நாங்க வந்துச்சு மேக்னெட்டிக் செஸ் போர்டு. And wooden chess board. Wow. எப்படி இருக்கு பாரு, காயின் பாரு. போர்டே மேக்னெட் போர்டு பா. அதனால உட்டனும் இருக்கு, மேக்னெட்டும் இருக்கு இதுல. சூப்பர்ங்க. நம்ம ட்ரெயின்ல நாங்க டிராவல் பண்ணும்போது என்ன ஞாபகம் இருக்கா? இதே மாதிரி குட்டி லூடோ ஸ்னேக் அண்ட் லேடர்ஸ் நம்ம விளையாடுவோம். ஃபுல்லா மேக்னெட்ல இருக்கும், நகராது. ட்ரெயின்ல போகும்போது நாங்க டிராவல் பண்ணும்போது நார்த் இந்தியா எல்லாம் அப்பாவோட போகும்போது அப்பா ரயில்வே ஸ்டாஃப்ன்றதுனால வருஷம் வருஷம் ஏதாவது ஒரு ஊருக்கு கூட்டு போயிடுவாங்க எங்களை. அப்ப விளையாடுவோம். சம்மடா. இவன் யாரு கெஸ் பண்ணு? இந்த சயின்ஸ் கிட்ட அந்த மாதிரி இருந்துச்சு, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு. இந்த மாதிரி சப்பையா நீட்டா இருந்தாலே அவன் வந்து சயின்ஸ் கிட்ட. சயின்ஸ் கிட்ட லெகோ அந்த மாதிரி தான் இருக்கும். என்னோட ஃபேவரட் சிங்கிள் அது. அந்த ஃபேவரட் சிங்கிள் தான் வர Oh மாட்டேங்குது. my god. Everybody think it is chickens. Wait, what is it? இந்த கேம் சீரியஸ்லா நாங்க யாருமே விளையாடுறது கிடையாது. புதுசா ஒரு கேம் இந்த வாட்டி நாங்க கத்துக்குறோம் அப்படின்னு சொல்லி நாங்க இத வந்து வாங்கிருக்கோம். Wait, this is a Chinese thing. Chinese game, not thing. This is actually very hard to remember. He is just practicing his English. It might be wrong. A minute to a lifetime to master. So interesting-ஆ இந்த லீவ்ல நாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் கூட. எங்க இவர் வீடு கட்டுறதுக்கு போயிடுவார். நாங்க ரெண்டு பேரும் நீங்க விளையாடுங்க. Final. Seriously, இது செங்கலுக்கு என்னுடைய most favorite. We will spend more time together with this. அது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். என்னது இது? கெஸ் பண்றியா? தூக்கி குளுக்கு. முடியல தூக்க. முடியல. வெயிட் செம்ம வெயிட்டான gift. இந்த வெயிட்டான gift நம்ம லாஸ்ட்ல தான் பிடிக்கிறோம்.
பாக்ஸ் எப்படி லாஸ்ட்ல வெறும் பேப்பர் இருக்கலாம், கல் இருக்கலாம், என்ன வரலாம். Books. Comic books. சரி, சம்மர்ல முடிஞ்ச அளவுக்கு எனக்கு வந்து ஸ்கிரீன் டைம் நிறைய பார்க்க ஆரம்பிக்கிறோம். அதை நாங்க வந்து அவாய்ட் பண்ணணுன்றதுக்காக தான் இதெல்லாம் நாங்க வாங்கியிருக்கோம். அப்புறம் ரீடிங்கும் அந்த இங்கிலீஷோடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து இம்ப்ரூவைஸ் ஆகிறதுக்காகவும் ரீடிங் நிறைய அவங்க உள்ள கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக நியூ வேர்ட்ஸ்லாம் அவங்க கத்துக்கணும். நியூ வேர்ட்ஸ் கத்துக்கிட்டு அதை வந்து அந்த வேர்ட்கான மீனிங் தெரிஞ்சு அதை பேசும்போது டெய்லி யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஜெரோனிமோ ஸ்டில்டன் ஒரிஜினல், இது ஒரிஜினல் எடிஷன். இது ஃபர்ஸ்ட் 7 வாங்கியிருக்கோம். இதுல நிறைய சீரீஸ் இருக்கு, நிறைய எபிசோட்ஸ் இருக்கும். ஐ மீன் என்னது இது 7th கானது 7th ஃபர்ஸ்ட் உள்ளது தான். ஃபர்ஸ்ட் தான் அப்படியே நான் இங்க காமிக்கிறேன் பாருங்க. நான் கேக்குறேன். இதான் ஃபர்ஸ்டா 1 1 2 2 3 3 4 5 6 6 7 7. ஆனா இது எவ்வளவு சூப்பரா இருக்கும். நான் இந்த புக் நான் உங்களுக்கு காட்டுறேன். குழந்தைங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இங்க பாருங்க, இந்த மாதிரி இருக்கும். உள்ள பிக்சர்ஸோட இருக்கும். நியூ வேர்ட்ஸ்ல அவங்களே ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. குழந்தைங்களுக்கு வந்து நல்லா ஹைலைட்டடா படிக்கும் போதே மண்டையில உட்காரும். பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் தான் குழந்தைங்க நல்லா கத்துக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லா பிக்சர்ஸோட இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். சரி, ஓகே. How was your birthday? Awesome. You enjoyed? Yep. Okay, thank everyone whoever wished you ல எல்லாருக்கும் thank you சொல்லு. யாரெல்லாம் விஷ் பண்ணீங்களோ எல்லாருக்கும் thank you சொல்லு. யாரெல்லாம் விஷ் பண்ணீங்களோ எல்லாருக்கும் thank you. சரண் குட்டிக்கு பிளஸ் பண்ண விஷ் பண்ண ஒருவருக்கும் நன்றிகள். குழந்தைக்கு உங்களுடைய blessings and wishes வந்து ரொம்பவே ஸ்பெஷல். ரொம்ப 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 பெரிய நன்றிகள். The next morning. 1 day trip 2 day trip மாதிரி இல்லாம ஒரு பெரிய செலிப்ரேஷன் இருக்கணும். ஷர்வின் வந்து இதை மறக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி நாங்க நினைச்சிருந்தோம். சோ ஒரு 3 days பிளான் பண்ணிருந்தோம். ஃபுல்லா விளையாட்டு தான். ஷர்வின் பயங்கரமா என்ஜாய் பண்ணாரு ரெசார்ட்ல. அக்காவோட ஹஸ்பண்ட் சண்டே வந்து கூட ஜாயின் பண்ணிட்டாங்க. ஆபீஸ் லீவ் இல்லாதனால முன்னாடி அவரால் வர முடியல. சோ நாங்க என்னெல்லாம் கலாட்டா பண்ணோம் அந்த 3 daysலன்றத மொத்தமா நான் உங்களுக்கு குட்டி வீடியோவை நான் கொடுத்துருக்கேன். ஏர்லி மார்னிங் பீச் போகணும்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க நிறைய பீச் vlogs பார்த்திருப்பீங்க நம்ம சேனல்ல. போய் சேர்றதுக்குள்ள 6:15 6:30 7 அந்த மாதிரி ஆயிடும். பட் இங்க 6 மணிக்கு நாங்க பீச்ல இருந்தோம். சன்ரைஸ் கொஞ்சம் கொஞ்சமா மேல வரத இருட்டுல இருந்து நாங்க பாத்திருந்தோம். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நாங்க ஏர்லி மார்னிங் வாக்ல போயிருந்தோம். இவங்க பகில ஜாலியா ஜம்முன்னு வந்து சேர்ந்துட்டாங்க பீச்சுக்கு. யாரு நீங்க? தராங்கி வந்துட்டாரு. நேரா இங்க இருந்து உள்ள போந்து போயிட்டு நேரா இங்க இருந்து கடல் அந்த கடலுக்கு போயிடுவாரு அவரு. தொங்கின்னு ஸ்லிப்பரோட போறான். அதான் மேந்துட்டே போயிடும். சரி, ஜாலியா விளையாடலாமா? ஓகே. ஏர்லி மார்னிங் போனதுனால யாருமே இல்லங்க, தனியா இருந்தோம். தனியா இருந்ததுனால கம்ஃபர்டபுளா ஃபேமிலியோட டைம் பயங்கரமா ஸ்பெண்ட் பண்ணோம். ஒரு 3-4 மணி நேரம் பீச்ல நல்லா விளையாடிட்டு ஓபன் ஷவர் இருக்கும், அதுல குளிச்சுட்டு அப்படியே ஸ்விம்மிங் பூல்ல குதிச்சிட்டோம். பெரிய ஸ்விம்மிங் பூல்ல இருந்தோம். ஷர்வின் குட்டிக்கு பெரியவங்க ஸ்விம்மிங் பூல்ல ஸ்விம் பண்ணணும் தான் ஆசை. ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் கிட்ஸ் பூல்ல இருப்பா, அப்புறமா நீங்க வாப்பா அப்படின்னு சொல்லியிருந்தேன். டாட் சூப்பரா ஸ்விம் பண்ணுவாரு. அக்கா ஹஸ்பண்ட் மாமாவும் சூப்பரா ஸ்விம் பண்ணுவாங்க. ஜிகோ எனக்கும் ஸ்விம்மிங் தெரியாது, பட் எனக்கு ஸ்விம்மிங் ரொம்ப பிடிக்கும். டிரைவிங் எவ்வளவு பிடிக்குமோ அவ்வளவு ஸ்விம்மிங் பிடிக்கும். ஒரு 10-10:30 மணி போலதான் பிரேக்ஃபாஸ்ட் பக்கமே நாங்க வந்தோம். காம்ப்ளிமெண்டரி பிரேக்ஃபாஸ்ட் தான். சில பொருள் எல்லாம் காலியா இருந்தது. நாங்க சொன்னதுக்கு அப்புறம் சூடா எடுத்துட்டு வந்து ரீஃபில் பண்ணி கொடுத்தாங்க. நல்லா சாப்பிட்டோம். நிறைய வெரைட்டிஸ் இருந்தது, வெஜ்லயும் நான்வெஜ்லயும். ஸ்பெகட்டி, மூங்கல் ஹல்வா, this is boiled chana, boiled vegetables, roasted potatoes, my favorite no pongal, dhalia fish, idiyappam illa, sambar, idli, pongal idiyappam illa, பீட்ரூட் இட்லி. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு பாயாலாம் கொடுத்திருந்தாங்க. ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறது, போய் தூங்குறது, லஞ்ச் சாப்பிடுறது, திருப்பி விளையாட ஆரம்பிக்கிறது. திருப்பி ஏர்லி மார்னிங் நல்லா பீச்ல தண்ணில விளையாடுறது, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறது, கொஞ்ச நேரம் உள்ள இண்டோர் கேம்ஸ் விளையாடுறது, தூங்குறது. இந்த மாதிரியே நாங்க வந்து ஒரு 3 days ஃபேமிலியோட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். நல்லா தூங்கி ஏஞ்சி மதியானம் வந்திருக்கோங்க. நாங்க சன்ஸ்கிரீன் கொண்டு போக மறந்துட்டேன். நானு கருகருன்னு ஆயிட்டேன்.
சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கி எழுந்திரிச்சு லஞ்சம் முடிச்சுட்டு திருப்பி நாங்க தண்ணியில விளையாட ஆரம்பிச்சிட்டோம். இப்படிதான் ஃபுல்லா போயிட்டு இருந்தது 3 நாளும். யூஸ்வலா நம்ம ஃபேமிலில யாருக்கு பர்த்டே, வெட்டிங் ஆனிவர்சரி இந்த மாதிரி எது வந்தாலும் ஃபேமிலியா வந்து ஒரு டின்னரோ லஞ்சோ வெளில போயிருவோம். அதுக்கு பதிலா இந்த 3 நாளும் சேர்ந்து ஃபேமிலியோட உட்காந்து சாப்பிட்டு விளையாடிட்டு என்ஜாய் பண்ணது நல்லா இருந்தது. ராகேஷ்க்கும் இது ஒரு பெரிய பிரேக் கிடைச்ச மாதிரி இருந்தது. 12th எக்ஸாம்ஸ்லாம் இருந்ததுல ரொம்ப நிறைய படிச்சுக்கிட்டே இருந்தாரு, வெளில எல்லாம் வர முடியாம இருந்தது. இந்த மாதிரி லாங் பிரேக்லாம் இல்லாம இருந்தது ராகேஷ்க்கு ஒரு 2 இயர்ஸா. அவரும் நல்லா என்ஜாய் பண்ணாரு. ஆவேசம்ல ஒரு சீன் வந்து ரொம்ப பாப்புலரா இருந்தது. அது ட்ரை பண்ணலாம்னு ட்ரை பண்ணேன். இதை பார்க்கும் போது தான் தெரியுது இது ஏன் நான் ட்ரை பண்ணேன்னு. நல்லாவே பண்ணல நானு. சரி பார்த்து சிரிச்சுக்கோங்க, அதுதான் பண்ண முடியும். ரொம்ப சூப்பரா இருக்கும் லைட்டிங் இங்க. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கரெக்டா போட்டோ எடுத்தா நல்லா இருக்கும். யாரா இவன் பயங்கரமா இருக்கான்? இந்த வீடியோ எடுத்தது ஒரு 3-4 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேங்க. அப்ப ஷர்வினுக்கு ஒரு 6 வயசு இருக்கும். பெரியவங்க பூல்ல தான் நான் வருவேன் அப்படின்னு சொன்னான். இல்லப்பா உனக்கு ஸ்விம்மிங் தெரியாது, கிட்ஸ் பூல்லே இருப்பா அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒரு நாள் நான் ஸ்விம்மிங் கத்துக்கிட்டு இதே பெரிய ஸ்விம்மிங் பூல்ல நான் ஸ்விம் பண்ணுவேன் அப்படின்னு அன்னைக்கு சொன்னாரு. அந்த கிளிப்பிங் தான் இது. இன்னைக்கு ஸ்விம்மிங் கத்துக்கிட்டு அதே ஸ்விம்மிங் பூல்ல என்ன பண்றாரு நீங்களே பாருங்க. சூப்பர் சூப்பர் பிடிச்சிரு. ஏய் சூப்பர்ரா, சூப்பர் சூப்பர் சூப்பர். சரவன் ஹாப்பியா இருந்துச்சா? சரவனுக்கு வந்து இங்க ஸ்விம் பண்ண அதான் ஆசை பர்த்டேக்கு. எங்கட காணோம். ஓகே சூப்பர்ன்ட்டான். உனக்கு ஆசை இதுதானே? ஆமா. ஜாலியா இருந்துச்சா? நினைச்சிட்டான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீட்டுல யாரெல்லாம் இருந்தோமோ திடீர்னு பிளான் பண்ணி திடீர்னு அவசர அவசரமா கிளம்புனது. இது எல்லாரையும் கேதர் எல்லாம் பண்ண முடியல. இத்தனை நாள் ஸ்டே இவ்வளவு கிராண்டா பண்ணணும்லாம் நாங்க நினைக்கல. ஃபர்ஸ்ட் ஒரு 10 கிஃப்ட்ஸ் மட்டும் கொடுத்துட்டு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் மட்டும் தான் பிளான் பண்ணியிருந்தோம். அக்கா தான் எல்லா பிள்ளைங்களுக்கும் செஞ்சோம்ல, நம்ம ஷர்வினுக்கு தான் செய்யவே இல்லை, என்ன நீ இப்படி பண்ற, இந்த 10th விட்டு அப்புறம் வருமா, அவனுக்கு நல்ல மெமரிஸ் கொடுக்கணும்ல அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே எவ்வளவு பண்றோம் நம்ம குழந்தைக்காக பண்ணணும் அப்படின்னா எங்க அப்பாவும் அக்காவும் சொன்னதுனால சரி கிளம்புங்க கிளம்புங்க கிளம்புங்கன்னு அவசர அவசரமா கிளம்பிட்டோம். லாஸ்ட் மினிட் பிளானா இருந்ததுனால அதை நான் நல்ல வேலை அவங்க சொன்னதை கேட்டதுனாலதான் இவ்வளவு நல்ல மெமரிஸ் இருந்தது. ஹாப்பியா இருந்தது, நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணோம். செம ஹாப்பியா இருந்தது. எனக்கு நிறைய கும்பலா இருக்கிறது, இந்த மாதிரி லவ் நிறைய ஷேர் பண்றது ரொம்ப பிடிக்கும். என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? கொஞ்சிரீங்களா? கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் அக்கா தங்கச்சிங்க அண்ணன் தம்பிங்க சிப்ளிங்ஸ் எல்லாம் அடிச்சுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பெருசாகி பார்க்கும் போதெல்லாம் கொஞ்சிக்குவீங்க, வேற வழி கிடையாது. இப்படிதான் நாங்கெல்லாம் பொறாண்டிக்கிட்டு சண்டை போட்டோம் சின்ன வயசுல. இப்ப பார்க்கும் போதெல்லாம் ஈசிக்கிறோம், அப்படியே கொஞ்சிக்கிறோம். அழகா இருக்குல்ல? என்னது மானா? மான் அழகா இருக்கா? வெயிட்டா இருக்குமோ நினைச்சேன், தொட்டாலே சாயிரம். நான் தொடர நேரம் விழுந்து போச்சுன்னா அவ்வளவுதான் அப்படின்னு. உங்களை யார் எடுக்கிறா? நான் மாங்காவெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். என்னங்க இப்பதான் நீங்க தெரியுறீங்க, இவ்வளவு நேரம் நீங்க எல்லாம் தெரியல. மரம் மறைச்சிருச்சா? ஆமா. யாரெல்லாம் இருக்கா முகம் தெரியுதா? ஜி ஏதோ கேட்டே இருந்தே. என்னது என்னது? வாடா, கஷ்டப்பட்டு நீ போட்டோ எடுக்கிறீல்ல, அதனால உனக்கு gift தரேன். தாங்க. கடன் ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் வேற இருக்கு. திருட்டு மாங்காக்கு எக்ஸ்ட்ரா ஒரு டேஸ்ட் இருக்கு. கொஞ்சம் பால் வந்துருச்சு. நானு மாங்காய் கொஞ்சம் கட் பண்ணி தாங்க. மாங்காவெல்லாம் சாம்பார்ல போட்டாங்க. பறிச்சுட்டு வந்த மாங்காவெல்லாம் எங்க இருந்துங்க பறிச்சிங்க? எல்லாம் நம்ம தோட்டத்துல இருந்து தாங்க அப்படின்னாங்க.
சுட்டான் பிடிச்சுக்கணுமா வெயிட்டா இருக்கான். ஜி இந்த பலூன் ஷூட்டிங் பவன் ஏரோ அதெல்லாம் சூப்பரா சுடுவாங்க. எல்லாத்தையுமே முடிச்சு விட்டுருவாரு. அவுட் ஆஃப் 20 எல்லாத்தையும் முடிச்சு விட்டுருவாரு. ஒன்னோ ரெண்டோ தான் மிஸ் பண்ணுவாரு. மாமாவும் அன்னைக்கு எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க, ராகேஷும் முடிச்சிட்டாங்க. நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணாங்க. அடுத்தது அங்க ஒரு பார்க் இருக்கு. அப்புறம் லூடோ, செஸ், ஸ்னேக் அண்ட் லேடர்ஸ் எல்லாம் பெரிய பெரிய போர்டா இருக்கும். நம்ம நின்று விளையாடலாம். அந்த மாதிரி செஸ் போர்டு பெருசா இருந்தது. நிறைய குழந்தைங்களுக்கான ஸ்பெண்டிங் டைம் வந்து அங்க நிறைய இருந்தது. ஒரு 3 நாள் ஃபுல் 3 whole days நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தது. செம்ம ஹாப்பிங்க. பாண்டிச்சேரிக்கு ஒரு டாடா சொல்லிட்டு அப்படியே வர வழியில ஒரு சூப்பரான ஒரு பிளஸிங் நடந்தது. பெரிய சர்ப்ரைஸான பிளஸிங் தான் அது. அது என்னன்னு சொல்றேன் வாங்க பார்க்கலாம். ரோஸ் செடி. ரோஸ் இனிமே எந்த ஊருக்கு போனாலும் நம்ம இடம் பெருசா இருக்குல்ல, அந்த ஊரோட ஞாபகமா ஒரு செடி எடுத்துட்டு வந்து நட்டு வைக்கணும். செடி எடுத்து நட்டு வைக்க போறீங்க? வயசான காலத்துல இது இந்த ஊர்ல இருந்து வாங்கிட்டு வந்த செடிங்க, இது இந்த ஊர்ல இருந்து வாங்கிட்டு வந்து வைக்கணும். அது காய் பழம் அந்த மாதிரி வைப்போம். ரோஸ்ல ரொம்ப வருஷம் தாங்குமான்னு தெரியல, பாக்கலாம். நம்ம கட் பண்ணி இன்னும் நிறைய டெவலப் பண்ணலாம். சரி எங்க வாங்குறீங்க இது? பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரி தட்டாஞ்சாவடி கிட்ட அது சிக்னல். ஜெம் ஹாஸ்பிடல் இருக்கு. ஜெம் ஹாஸ்பிடல் இருக்குது. இங்க ரோசா பூ எப்படி இருக்கு பாருங்க. நல்ல பெருசா இருக்குல்ல. அந்த அம்மா சாமியை கும்பிட்டு சொல்லுச்சு, வயிற்றுல இருக்க புள்ளைய, கண்ணுக்கு தெரியாத புள்ளைய நம்ம எப்படி பார்த்து டாக்டர் ஆகணும், வக்கீல் ஆகணும்னு வளர்க்குறோம். அந்த மாதிரி தான் ஒரு செடியை வளர்த்துருக்கேன். அந்த ஆத்தா கூட இருப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஏன் ஃபர்ஸ்ட் செடி நம்ம அந்த நிலத்துக்காக வாங்குறோம். அவங்க அதை ப்ளஸ் பண்ணி கொடுத்தது நம்ம இப்ப இருக்க வீட்டுக்குலாம் அப்படிலாம் கொடுத்தது இல்ல யாருமே. நம்ம நிலத்துக்காக வாங்கும்போது ஃபர்ஸ்ட் செடி வாங்கும்போது அந்த ஒரு பிளஸிங் கிடைச்சது. ஓகே சூப்பர். கடவுளோட ஆரம்பிப்போம். கைண்ட்னஸ், லவ் நீங்க ஷேர் பண்ணும்போது ஏதோ ஒரு ரூபத்துல ஒரு பிளஸிங்கா இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். காசு பணம் கொடுத்து வாங்க முடியாத ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆசீர்வாதம், அன்பு. அதை நம்ம எவ்வளவு கொடுக்குறோமோ அது திரும்பி நமக்கு கிடைக்கும். விஷ் பண்ண ஒருத்தருக்கும் நன்றிகள். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். டாடா பை.